ஹலோ ஆஸ்பிரன்ஸ். இந்த கொஷினில் வந்து டிஎன்பிஎஸ்சி என்ன ட்விஸ்ட் வச்சுருந்தாங்கன்னு வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த டிப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த கொஷினை வந்து சரியாக எழுதுறதுக்கு வந்து யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். எப்படின்னா இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா we can print and flow and weave and dash, ஓகேயா? ஸோ இந்த மாதிரி கொடுத்ததில் ஸ்பீடை நம்ம போட்டே போகும்போது ஓவரால் நமக்கு வந்து அந்த மெஷின்னால் நமக்கு என்னென்ன யூஸ் அப்படின்னு நம்ம படிச்சுட்டு வரோம். ஸோ அதில் ஆர்டர் வைஸாக என்ன இருந்ததுன்னு எனக்கு தெரில. ஸோ ஃப்ளை அண்ட் டை, வே அண்ட் சைஸ், ரீட் அண்ட் ரைட், ஹீட் அண்ட் லைட், ஸோ கரெக்டாக என்னன்னா அந்த டைம் அந்த ஸ்பீடில் வந்து எனக்கு தோணவே இல்லை. ஸோ இதுலேருந்து நான் என்ன டிப்ஸ் சொல்கிறேன்னா, நம்ம வந்து அதில் மீனிங் படிக்கிறோம், பட் மீனிங்கில் உள்ள ஆர்டரையும் படிக்கணும். இது தமிழுக்கும் அப்ளிகபிள் தான், இங்கிலீஷ்க்கும் அப்ளிகபிள் தான். ஸோ ஏன்னா இந்த மாதிரி கொஷின் பேட்டர்ன் ஒன்று, இதில் உள்ள பேட்டர்ன் கொஷின் வந்து இப்படி தான் இங்கே வந்து ட்விஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ நமக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் ஆர்டரும் கரெக்டாக தெரியணும். ஏன்னா ஒரு ஃபுல்லாக ஓவரால் கோரை மட்டும் படிச்சுட்டு அதோட ஆர்டர் படிக்கலைன்னா இந்த மாதிரி நம்ம அந்த கொஷின் படித்தும் எப்படி நம்ம அதில் மார்க் லூஸ் பண்ணுறோம். ஏன்னா இந்த மாதிரி இதில் தான் வந்து நமக்கு ஸ்கோரிங் ஏரியா. ஸோ இதை கொஞ்சம் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா ஈஸியாக மார்க் எடுக்கலாம். ஸோ இது வந்து இப்போவே அந்த ஆர்டரில் படிக்கலை அப்படின்னா இன்னும் ஒரு 10 days இருக்கும்போது இந்த மாதிரி ஏரியாவை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இந்த டிப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.